செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி, அசாம், கேரளாவில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. புதுச்சேரி, அசாம், கேரளாவில் இன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரியில் 30 தொகுதியில் மொத்தம் 9.5 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அங்கு காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கியது. இதனையடுத்து காலை முதல் அங்கு மக்கள் மிக ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி அங்கு 62.71% வாக்குகள் பதிவாகியது. இதனையடுத்து மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இதேபோல் கேரளா மற்றும் அசாமிலும் நடந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இந்த வாக்குகள் ஒரே கட்டமாக மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வழங்கப்பட்டதோ அதேபோன்று கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு வரும், அவர்களுக்கு திமுக தண்டனை வாங்கி தரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய RS பாரதி, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி உளறி வருவதாகவும், சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வழங்கப்பட்டதோ அதேபோன்று கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு வரும், அவர்களுக்கு திமுக தண்டனை வாங்கி தரும் என தெரிவித்தார். இவருடைய அந்த கொலை வெறி, அந்த உயிரை போக்குகிற அந்த மனப்பான்மை இன்னும் போகவில்லை என்பதை நேற்றைய தினம் அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இப்படி அவர் பேசியதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். தலைவர் அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தியிருக்கிறார். இவருடைய பழைய கதைகளை எல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் இப்பொழுதுதான் ஒவ்வொரு தீர்ப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இவரால் சாத்தான்குளத்திலே மூடி மறைக்கப்பட்ட அந்த கொலை திமுகவினுடைய தலைவர் தளபதி தலையிட்டு போராடி சிபிஐ விசாரணை கொண்டு வந்த காரணத்தினால் அண்மையில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் மரண தண்டனை. எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் மறைத்த அந்த வழக்குக்கு இப்போ அனைவருக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்கிறது. காவல்துறையும் வருவாய்த்துறையும் திமுகவிற்கு ஆதரவாக தேர்தலில் செயல்பட்டு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நினைக்கிறார்கள். அது நடக்காது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை பழையப்பேட்டையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மாநில அரசு மக்கள் பயன்பாட்டிற்கான முன்னேற்ற திட்டங்கள் எதையும் கொண்டு வரவில்லை எனவும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என தெரிவித்தார். மேலும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் திமுகவிற்கு ஆதரவாக தேர்தலில் செயல்பட்டு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நினைக்கிறார்கள். அது நடக்காது என தெரிவித்தார். தமிழகத்திற்கு பாரத நரேந்திர மோடி அவர் வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார். சாலைகள், பாலங்கள், விமான போக்குவரத்து, நான் பல நேரங்களில் பேசிட்டு ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அது முழுக்க மத்திய அரசு அவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறது. துறைமுகங்கள், விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து இதுவரையிலும் செய்து கொடுத்தது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது மந்திரி சபையில் 10 பேர் இருந்தார்கள். இந்த தமிழ்நாட்டிற்கென்று எந்த ஒரு திட்டங்களையும் அவர் கொண்டு வந்தது கிடையாது. என்றால் மேடை போட்டு பேச வேண்டும் என்றால் கூட நான் தயாராக இருக்கேன். நோ டெவலப்மெண்ட் அலைன்ஸ் சொல்வதற்கான காரணம் என்ன? திரும்ப அதே வார்த்தையை சொல்லுங்கள். அவர்களுக்கு பயம். நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் தான் நோ டெவலப்மெண்ட். ஆனால் டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளைகளையும் ரோட்டில் விடுறது இல்லை. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? பொங்கு பகுதியில் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில்
தங்கத்தின் விலை நேற்று அதிரடியாக உயர்ந்திருந்த நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கும், கிராமிற்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.